ஏல தான் இருந்தேன் அப்படின்னு மோனிஷா சொல்றதும் 2 பேருக்குள்ள இருந்த அந்த சின்ன கான்ஃப்ளிக்ட் வந்து சார்ட் அவுட் ஆன மாரி தான் தெரிஞ்சுது. ஸோ இப்படி ஓப்பனா பேசிட்டாலே பல விஷயங்கள் சரியா போகும் அப்படின்னு சொல்லும்போது, இதில லைஃப் பார்ட்னர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்ருதிகா ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருமே 100% மேட்ச் கிடையாது. நம்மளோடது ஜெனரேஷன்ஸ்ல அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் 100%லாம் புரிஞ்சுக்க கிடையாது. ஆனா எது வந்து அந்த லைஃப் வந்து ஹேப்பியா, ஸ்மூத்தா கொண்டு போகும்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன், அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு முக்கியமான விஷயம் தினேஷ் சொல்லியிருப்பாரு. இம்பர்ஃபெக்ஷன். அவங்களோடது இம்பர்ஃபெக்ஷனோடவே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவங்களோட ஃப்ளாஸோடவே அவங்கள ஏத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். நிஜமாவே லைஃப்க்கு அது ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு ஏத்த மாரி அவங்கள மாத்தணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க அப்படியாவே இருந்தாலுமே, நான் அதுக்கு ஏத்த மாரி மாறிக்கிறேன் அப்படிங்கிறது டாக்ஸிக் லெவலுக்கு போகாம, அது ஒரு டாலரன்ஸ் லெவலோட இருக்கிற பட்சத்தில அந்த லைஃப் ஸ்மூத்தா இருக்கும்னா, ஸோ இந்தந்த புரிதலோட தான் இந்த ஷோ போகணும்னா, அந்த புரிதல நிஜமாவே யார் யார் முன்னெடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன் கைஸ். இதில வந்து நான் இதுமே நான் வந்து அந்த எபிசோட் வைஸ் ரிவ்யூ பண்ணலாமா? இல்லன்னா ஒரு கோர்வையா சேர்த்து சொல்லலாமா? அப்படிங்கிறத என்னோட பிக் பாஸ் ஸ்டைல்லயே ரிவ்யூ பண்ணலாம்னு நெனைக்கிறேன். இப்ப தினேஷ் விஷயங்கள்லாம் மோனிஷா விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட், செகண்ட் எபிசோட்ல ஒரு மாரி, தேர்ட்ல ஒரு மாரி, ஃபோர்த்ல ஒரு மாரி இருந்தது. இது 3த்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன மாரி விஷயங்கள் வருதுன்னும்போது அப்படியே தனித்தனியா அங்கங்க விட்டு விட்டா பேசாம, சேர்த்து வச்சு பேசும்போது ஒரு கனெக்ஷன்ஸ் தெரியும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன்ஸ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸ் நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க் யூ கைஸ்.